ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் கிஃபா விளாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பெரி பெரி சிக்கன் ரைஸ். இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட் அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட ஹாஃப் ரெட் கேப்சிகம் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. 5 காஞ்ச மிளகாய் அதை ஊற வச்சு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இதோட பெப்ரிக்கா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் அதையும் இதோட சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பெரி பெரி மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்கலாம். அதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பெரி பெரி மசாலா அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. பாதியை சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ரோஸ்மெரி இருந்தால் அதையும் வாசனைக்காக அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இது ஓவர் நைட் நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். அப்படி டைம் இல்லைன்னா ஒரு 2 ஹவர்ஸ்னாச்சும் நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆகணுன்னா ஒரு குழிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சிக்கனை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளக்க சிக்கன் நல்லா வெந்து வரும். அப்பப்போ சிக்கனை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். எல்லா பக்கமும் சிக்கன் நல்லா வெந்து வரும். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி வந்த பிறகு அதை வேற ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க, மாற்றி வச்சுருங்க. இப்போ அதே ஆயிலே நம்ம ரைஸை குக் பண்ணலாம். ஆயில் அதிகமாக இருந்தால் அதை கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அந்த ஆயிலில் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் அதை கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. ஹாஃப் க்ரீன் கேப்சிகம் அதையும் இதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மீதம் வச்சுருந்த பெரி பெரி மசாலா அதையும் இதோட சேர்த்து லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. இதோட நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக அந்த ஆயிலை லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம ரைஸை 5 நிமிஷம் நம்ம அதை வதக்குறதுனால ரைஸ் குக்காகி வர சொல்ல சாதம் உதிரி உதிரியாக வரும். இப்போ இதோட சிக்கன் ஸ்டாக் அது இருந்தால் அது 2 க்யூப்ஸ் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதோட இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கோங்க. 1 கப் ரைஸ் எடுத்தால் 2 கப் தண்ணி சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சிக்கன் ஸ்டாக்கில் உப்பு இருக்கும். தேவைப்பட்ட இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை லிட்டு போட்டு மூடி ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்த உடனே லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணி எடுங்க. தம்மில் அப்படியே போட்டுருங்க. அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா சாதம் கீழே அடிப்பிடிக்கக்கூடாது. 20 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் செட் பண்ணுங்கள். இந்த சிக்கனுக்கு மேலே தடவுறதுக்கு ஒரு சாஸ் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக அதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக சேர்த்து கலந்து இதை எடுத்து வச்சுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாஸை சிக்கன் மேலே அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்கிறதுனால இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கட்டாயம் இந்த ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் இந்த ரைஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரி பெரி ரைஸோட மயோனைஸ் வச்சு சாப்பிட சொல்ல இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கு என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.